வணக்கம். டெய்லி நியூஸ் பேப்பருக்காக நான் சாலினி. வணக்கம். டெய்லி நியூஸ் பேப்பருக்காக நான் ஹேமண்ட் சரோன். வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் இன்று சனிக்கிழமை மாமல்லபுரம் காரைக்கால் இடையே கரையை கடக்கிறது. புயல் கரையை கடக்கும் போது அதி கனமழை என்று வானிலை மையம் எச்சரித்து இருக்கிறது. புயல் இன்று கரையை கடப்பதால் பொதுமக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என தமிழக பேரிடர் மேலாண்மை ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. பெஞ்சல் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, ராணிப்பேட்டை, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி, கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல புதுச்சேரி, காரைக்காலில் உள்ள பள்ளி, கல்லூரிகளுக்கும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் புயல் மழை காரணமாக 2 தாலுகாலில் உள்ள திருவிடை மருதூர், கும்பகோணம் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் இன்று அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அரசின் உத்தரவை மீறி தனியார் பள்ளிகள் இயங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருவாரூர் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி கூறியுள்ளார். தனிப்பெரும் கட்சியாக பாஜக வென்றுள்ளதால் முதல் மந்திரியாக தேவேந்திர பட்னாவிஸ் தான் இருக்க வேண்டும் என பாஜகவினர் கூறி வருகிறார்கள். அதேவேளையில் ஏக்நாத் ஷிண்டேவும் முதல் மந்திரி தனக்கு வேண்டும் என வலியுறுத்தியதாக சொல்லப்பட்டது. முக்கிய இலாகாக்களை தராவிட்டால் அரசுக்கு வெளியில் இருந்து ஆதரவு அளிப்போம் என்று பாஜகவுக்கு ஏக்நாத் ஷிண்டே திடீர் நிபந்தனை விதித்துள்ளதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டம் கோட்டக்குன்னு மேல் பகுதியை சேர்ந்த சுமா என்பவரது மகள் ஸ்னேகா அஞ்சலி. இவர் நேற்று முன்தினம் வெளியே சென்று வெகு நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. இந்த நிலையில் கொயிலாண்டி அருகே முத்தாண்டி ஆற்றின் கரையில் காலணி, குடை இருப்பதாக தகவல் கிடைத்தது. உடனே போலீசார் அங்கு சென்று ஆற்றில் தேடினர். அதோடு தீயணைப்பு வீரர்களும் தேடும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது ஆற்றிலிருந்து 500 மீட்டர் தொலைவில் இருந்து உடல் மீட்கப்பட்டது. கர்நாடகத்தில் குறிப்பாக தலைநகர் பெங்களூரு உள்ளிட்ட தென் கர்நாடக மாவட்டங்களில் இன்று மழை பெய்யும் என்று பெங்களூருவில் உள்ள வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பெங்களூரு, கோலார், சிக்பல்லாப்பூர், பெங்களூரு புறநகர், ராமநகரில் கனமழை பெய்யும் என்றும் துமகூரு, சாம்ராஜ்நகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.